டைஜஸ்டட் அப்படின்ற ஒரு ஸ்னேக் ஹாரர் கேம் தான் ப்ளே பண்ண போறோம். இந்த வீடியோ ஃபுல்லாவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்கமிங் வர ஒரு ஹாரர் கேம் தான். இந்த வீடியோ ஃபுல்லாவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோக்குள்ள போற முன்னாடி இவங்க நிறைய ஒரு ட்ரெய்லர் வேற வச்சிருக்காங்க. அதுதான் நாம பாத்தீங்கன்னா பார்த்துட்டு போறோம். ஸோ ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படிதான் பார்க்க போறோம். அதாவது இதை அனௌன்ஸ் பண்ணி, அதாவது இந்த கேம் கிரியேட் பண்ணி, அதாவது ஒரு ட்ரெய்லர் மாதிரி சொல்லலாம் இந்த கேம் வரப்போகுது அப்படின்ட்டு ஒரு அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் போல இருக்கு. ஸோ இந்த டைஜஸ்டட் அந்த வீட்டுக்குள்ளே அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. மேப்லாம் கொடுத்துருக்காங்க. என்னது இது? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கான்செப்ட் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்க, என்னமா வச்சு ரத்தமா ஊற்றுது. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கான்செப்டை சொல்லியிருப்பேன். இதில் ஒரு 4-8 கிட்ட முட்டை இருக்கும். இந்த ஸ்னேக்கோட முட்டை தான். ஸோ அதை நம்ம பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டுறணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னே ஊருக்குள்ள இப்படி பண்ணுது பாருங்க, போது பாருங்க ட்ரெயிலரில். ஸோ ஒன்னே இந்த மாதிரி பண்ணுதுன்னா இல்லை 4-8 முட்டை கிட்ட மட்டும் புரிஞ்சு அது பெரிய ஆளாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதாவது ரொம்ப சேஸ் பண்ணி ஆரம்பிச்சிடும். பாருங்க ட்ரெயிலர் ரொம்ப ஒரு மாதிரி க்ரீப்பாக இருக்குது. அதாவது ஒன்றும் சொல்கிறதுக்கு கடிச்சி போட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக அதோட வயிற்றுக்குள்ள தான் போயிட்டு இருக்கோம். ஸோ பாருங்க டைஜஸ்டட் டெமோ வெர்ஷன் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ ஸ்டீமில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சூப்பரான கேம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இதுதான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி தான் இருக்கு. என்னது இருங்க, இன்னும் வெளியெல்லாம் போகிறோம். சரி, ஓகே இருங்க. ஓகே, நம்ம கண்ட்ரோலை வச்சு பார்ப்போம். ஏன் பிசி கேம் இல்லையா? ஸோ பிசி கேம்னா கண்ட்ரோல் கொஞ்சம் தான் எனக்கு டச் இல்லை. ஓகே, இப்போ கொஞ்சம் ஓகே இருக்குது. எங்கே பாருங்களேன், இந்த கேமரா நம்ம போகிற இடத்தையே பார்க்குது. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போவோம். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ன ஸ்பெஷலிஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேயே இல்லாமல் ஒரு பேய் கேமு. அதாவது ஒரு பேயே இல்லாமல் எப்படி ஒரு ஹாரர் கேமு, அதுக்கு ஒரு கேம் தானே வரும், ஃபன்னி கேம் அந்த மாதிரி கிட்டதானே. எப்படின்னா வந்து அந்த ஹாரரே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக் தான். ஸோ அந்த ஸ்னேக்கு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் அவரையும் கிடையாது. ஆனால் ஏன் ஹாரர் கேம்னு வச்சுருக்காங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதுவுமே சொல்லலை. ஸோ இன்னும் ஃபைனல் டிரெக்டர் கொடுத்துருக்காங்க. அதுவரை ஓய்யோன்னு கத்திட்டு இருக்கு. அது எங்கே கூட்டி போகுது? அது மாதிரி சவுண்டு நிறையா போடுது. எங்கே கூட்டி போகுது தெரியல. ஒருவேளை நேரம் அந்த பாம்புக்கிட்டே ஊற்றிடுவோமோ அப்படின்னு அவ்வளோதான். இல்லை அதெல்லாம் வந்து அந்த முட்டை கிட்ட விட்டுருச்சுன்னா பரவாயில்லதான். இந்த முட்டை வந்து நம்ம உடைக்கணும் இல்லையா? ஸோ அப்பா நான் இந்த மேப்பில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்து போனோம். ஆனால் இதில் என்ன ஒரு வந்து டிஃபிகல்ட் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் டிசெப்ஷன் தான் ப்ளே பண்ணியிருப்போம். நம்ம எங்கே போகிறோமோ அந்த மேப்பில் அது காமிக்கும். பட் இந்த மேப்பில் காமிக்கல எங்கே போகிறோம்னு பாருங்கள். அந்த மாதிரி மனசால் மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ நம்ம தான் தேடி போகணும். எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு. அதனால தான் நான் சொன்னேன், ரொம்பவே இது ஒரு ஹார்டான ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கேமு தான். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இது டெமோ வெர்ஷன் தான். ஸோ நம்ம இதை பார்ப்போம் எங்கே இந்த முட்டை இருக்குன்னு. ஸோ சீப்பு, ஓகே சீப்புக்குள்ள போய் ஏதோ ஒரு இதில் போகிறதான். அந்த ஸ்னேக் வேறு ஆளை காணும். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிடுவோம். ஓகே அங்கே இன்னும் தெரியல முட்டையாக இருக்குமோ. ஆனால் அந்த ஸ்னேக் வராமல் பார்த்துக்கணும் நமக்கு. ஏன்னா ஒரே லபக்கில் போட்டுரும். சொல்லி வாய சொல்லி வாய இல்லை ஓரளவுக்கு கடிச்சு போட்டுருச்சு பாருங்க. கடிச்சு போட்டுருச்சு. அதாவது ஒன்றுக்கும் சொல்றது இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம பண்ணுவேன் அதோட வீட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் நினைக்கிறேன். அப்பா ரொம்ப ரியலிஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக்கை பார்க்கவும் ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதோட பாடி பார்ட்ஸும் ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம ஹோமுக்கு தான் வந்திருப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம திருப்பி போகலாம். அதுக்கு முன்னாடி ஹவு டு பிளேன்னு பார்ப்போம். ஸோ எப்படின்னா பார்த்தீங்கன்னா அதாவது டைஜஸ்டட் ஆகிடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களோட மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஓடுனீங்கன்னா அந்த ஸ்னேக்குக்கு உங்களோட சென்ஸ் வைப்ரேஷனு தெரியும். அண்ட் அது நீங்கள் ரன்னிங் பண்ணுங்கன்னா அது உங்களை பிடிக்க வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அடுத்தது அதாவது இது ஆயிடாதீங்க அப்படிதான் சொல்கிறாங்க. அதாவது வந்து டைஜஸ்டடாக 2 வாட்டி சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா மேப்பை பார்க்குறதுக்கு லெஃப்ட் மவுண்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மேப்பை வரும். ஸோ அதில் பார்த்து தான் போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆனால் ஒன்று தான் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. கேமோட மேனுவல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஆனால்
ஏற்கனவே இந்த மேப்பே டிஃபிகல்ட் தான். இப்போ இதுல என்ன ஒரு டிஃபிகல்ட் ஆட் பண்ணி விட்டுருக்காங்கன்னா நம்ம ஓடவே கூடாது. ஆனா ஓடாம நம்ம எப்படி தப்பிக்கிறது? அதுதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம மெதுவா போயிட்டு அந்த எக் எடுத்தோம் கண்டுபிடிக்க முடியாது, அந்த ஸ்னேக் பார்த்தாலும் ஓட முடியாது. ஸோ நம்ம அதாவது ஓடிதான் ஆகணும், பட் ஓடக்கூடாது. அது ஓடுனா அதோட நம்மளோட வைப்ரேஷன் அது புரியுது, அந்த சென்ஸ் கண்டுபிடிக்குது. சரி ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்ம அந்த எக்ஸெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி உடச்சிடலாம் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா அந்த ஆனால் பரவாயில்ல, இதில் எது ஒரு என்னன்னா பார்த்தீங்கன்னா அது இது இருக்குது, அதாவது வந்து சவுத்து அதெல்லாம் இருக்குது. அதான் அந்த அதான் சொல்லுவாங்க தெரியுமா, 4 பக்கமாக இருக்குமே, சவுத் ஈஸ்ட் அண்ட் வந்து வேஸ்ட் இன்னமும் இருக்கு அது இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கவே எதுவும் தெரியாது. ஸோ அதான் எப்படி இது போகிறது தெரியல. சரி ஓகே, கையில் தான் வச்சுட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போகலாம். ஓகே, எங்கே அந்த ஸ்னேக்கு இப்போ நம்ம ஓடி இருக்கோம், ஓடினாவே தோத்தணும் சொல்லியிருக்காங்க, நான் மறந்து போயிட்டேனே. சரி ஓகே இருங்க, அந்த ஸ்னேக் எங்கே மக்களே? போடுங்க, இங்கே ஒரு முட்டை இருக்குது, நம்ம அதை ஃபுல்லாக உடைச்சிருவோம். அது எப்படி உடைக்கிறது? சரி ஓகே, ஆக்சுவலி ப்ரோபாக்கடி தேவைப்படுமா? இருங்கண்ணே, இப்படி உடைக்க ஐயோ பாருங்க என்ன வந்துச்சு. ஐயோ பிச்சு அப்பா, அங்கே பாருங்க அப்பா, ஐயோ இதாக இருக்கு ஓகே. அதாவது இதை நம்ம காட்டாங்க பாருங்க, ஒரு பிளட் ஸ்டெயின்ஸாக இருக்குது அப்பா, என்னமா இருக்கு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி உடைச்சேன்னா பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே தட்டல, அது கெட்ட போனே அதுவும் உடஞ்சிச்சு. அதாவது நம்ம எதையும் கிளிக் பண்ண தேவையில்ல. மக்களுங்க பாருங்க வந்துருச்சு. இருங்க நம்ம ஓட வேணாம், அப்படி போடுவோம். அந்த முட்டையை உடைச்சா அது பார்த்தோமா, அதாவது இந்த முட்டையை உடைச்சா அதாவது கமலாங்கிய மாதிரி போல இருக்கு. நம்ம ஒரு பொருள் வைக்கும் போது தடுக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டு போடுறோமா, அதே மாதிரி இதுவும். சரி ஓகே, கமலா வீடியோலாம் பார்க்க பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டாச்சு மக்களே. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போவோம். அந்த ஸ்னேக் அங்கே தான் போயிருக்கு. ஸோ அங்கே நம்ம போக முடியாது, ஏன்னா அங்கேயே அங்கே ஒரு முட்டை இருக்குன்னா இன்னொரு முட்டை அங்கே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த ஸ்னேக் அங்கே தானே இருக்குது, எங்கே ஓடி போச்சா? அப்படி ஓடிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சூடு என்னன்னா கேட்குது, இந்த ஸ்னேக் இங்கே தான் வருதா? அங்கதான் வருதுன்னு நினைக்கிறேன். இருங்க நம்ம பார்த்து போவோம், ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடிச்சிச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு தான். ஸோ ரொம்பதான் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ இது வேறு டெடெக்டர் வேறு இருக்குது. இந்த டெடெக்டர் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அந்த முட்டை எங்கே இருக்குன்னு யூஸ் ஆகுமா, இல்லை பாம்பு எங்கே இருக்குன்னு யூஸ் ஆகுமான்னு சுத்தமாகவே ஐடியாவே இல்லை. அப்போ வேறு டக் 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 டக்குன்னு கேட்டுட்டு இருக்கு, காந்த கொல்லுன்னு போகுது. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேப்பை பார்த்து தான் போகிறேன். ஏன்னா நம்ம நிறைய முட்டையை உடைக்க வேண்டியது இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட்டு முட்டையை உடைச்சிருக்கோம். ஸோ அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மட்டும் சோப்பு கலர் மாதிரி ஸ்டெயின் மாதிரி இருந்துச்சு, நம்ம உடைச்ச இடம் தான் அது, அந்த பிளட் ஸ்டெயின் மாதிரி வந்திருக்கு. ஸோ எத்தனை முட்டை இருந்துச்சுன்னா எனக்கு என்னது பாம்பாது இன்னும் பேசிக்கிட்டே இன்னும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே கிராக் ஆகிருக்கு, கண்டிப்பாக அந்த பாம்பு பண்ணுற வேலையாக தான் இருந்திருக்கும். சரி ஓகே, மக்களுக்கு பாருங்களேன், இன்னும் இங்கதான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம வேற வாய் விட்டா வந்துட போகுது, வேற பயமா இருக்கு. வேற வந்துச்சுன்னா நம்மள தானே கழிக்க போகுது. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு? ஆமா, இந்த மிஷினை எதுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்? அதுதான் எனக்கு பிடிக்கவே புரியல. ஒரு ஸ்டோரி வேணா மூவ் பண்ண பரவாயில்ல, இந்த மிஷின்லாம் கம்ப்ளீட் பண்ணி எதுக்காக பண்ணணும்னு தெரியல. அது பாட்டி நடக்குதுன்னு விட்டுருக்கணும். இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்? எங்க பாருங்க, சுற்றி முற்றி நம்ம அந்த என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டோம். அதுதான் நம்மளோட என்னமோ ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருந்துச்சு. ஆமா, இப்போ எங்க இந்த முட்டை இருக்குன்னே தெரியல. அந்த மேப்ல டியூரேஷன் நம்ம எங்க இருக்கோம் அந்த பொசிஷன்ஸாச்சும் காமிச்சிச்சுன்னா கூட நம்ம பரவாயில்ல, நம்ம ஏதோ கண்டுபிடிச்சி போயிருக்கலாம். பட் அது கூட காமிக்க மாட்டேங்குது. அதுதான் இது இருக்கிறதுலே ஒரு ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு இதாக தான் இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, 1 2 3 4 5 6 7 நிறையா இருக்கு. 9 முதல்ல எத்தனை முட்டை தான் இருக்கு? இல்லை முட்டை இல்லை, என்னமோ பிளேஸ் மாதிரி காமிக்குது. அதான் இருக்கு. ஸோ இந்த முட்டை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதிரி வெள்ளை கலர் பிளிங் ஆகிட்டுருமா, அதுதான் நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அதுதான் நினைக்கிறேன். ஸோ நம்ம எப்படின்னா வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இருங்களேன், எங்கே முட்டை இருக்குது, நம்ம இப்படி போனால் இப்படி வந்தால் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம E3யாவா? E3 எங்கே இருக்கு? E3 எங்க இருக்குன்னு எனக்கு சுத்தமா பார்க்க தெரியல. எங்க இருக்கு E3? இன்னும் இந்த மேப்பே குழம்பு முடியாது. ஏன் வேணா மண்டையே குழம்புது?
உங்களுக்கு குழம்புதான்னு சொல்லுங்க, எனக்கு மண்டையில குழம்பு இந்த கேம் விளாண்டு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போவோம். ஓகே, இங்கே எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லைதான். ஆமாங்க பாருங்க, எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம எங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. ஸோ எங்கே போகணும்னு தெரியல. அந்த ஒரே ஒரு முட்டை தான் உடைச்சிருக்கோம். இந்த கேமில் முட்டை மொத்தமாக எவ்வளோ முட்டை இருக்குன்னு தெரியல. ஒரு 4-8 முட்டை கிட்ட தான் இருக்குது. பட் 4 முட்டை இருக்குன்னு எனக்கு தோணும். ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் வச்சுருப்பாங்க பாருங்க. அதாவது 1 2 3 4 5 முட்டை இருக்குது. அதாவது மொத்தமாக 6 முட்டை இருக்குது. நம்ம அதுலேருந்து 5 உடைச்சிட்டோம். 5 எல்லாம் ஒன்று தான் உடைச்சிருக்கோம். வாயில ரொம்ப வளருது. 5 தான் இருக்குது, அதாவது 6 தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா கீழே வேறு அது பிளாக் கலர் மாதிரி மாறிச்சிடுச்சு. அவ்வளோ அந்த லெவலுக்கு வரைக்கும் தான் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போவோம். ஆமாம், அந்த ஸ்னேக் எங்கே இருக்குது? ஐயோ, வாய் வேறு வச்சா வந்துட போகுது. ஏன்னா அது முதலேருந்து ரொம்ப நேரமாக வரவே இல்லை. இந்த டிடெக்டர் வேறு ரொம்ப சவுண்டு கொடுக்குது. ஆனால் இந்த முட்டை இருக்கிற இடத்துல சவுண்டு கொடுக்குதா, இல்லை இந்த இதில் அதெல்லாம் இந்த பாம்பு வர இதில் சவுண்டு கொடுக்குதா, எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. உங்களுக்கு போகிறீங்க அதுக்கு முட்டை கழிச்சிச்சு. இவரை பக்கத்து நின்று ஒன்று உடைப்போம். அப்பா அடி சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வழியாக கண்டுபிடிச்சிச்சு. அப்பா அது பிளட்லாம் பாருங்க என்னவா தெரிச்சுதுன்னு. ஐயோ, அது ஸ்னேக் தானே, இன்னும் நீட்டு நிச்சு கருத்து மாதிரி. ஸ்னேக் தானே அது, எனக்கு கண்டிப்பாக தெரிய மாட்டேங்குது. வர பேசிக்கிட்டு இருந்தேன் இல்லை வர அது நீட்டி இருந்துச்சு. அது வர ரொம்ப டார்க்காக இருக்கு, அதான் எனக்கு தெரியல. ஸ்னேக் தான் நினைக்கிறேன். அவங்க இல்லை, எதுவுமே தெரியல, எனக்கு எதுவும் தெரியல தான். ஆமாம் எதுவுமே தெரியல. இல்லையே, அந்த ஸ்னேக் இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒரு ஸ்னேக்காக இருக்குமோ? ஏன்னா அது முட்டையை உடைக்கும் போது வந்திருக்கும். பாருங்க ஸ்னேக்கா என்னது இது? இப்பதான் வருது. அது இன்னும் ஷேர மாதிரி இருந்திருக்கு பார்த்தீங்களா? அதுவும் பண்ணிட்டு பார்த்துருப்பாங்க. கொஞ்சம் ஒழிஞ்சிருப்போம். அப்போ கூட பாருங்க, வாழை பாருங்க, ஸ்னேக்குன்ட்டு. ஆனால் ஒரு அனக்கொண்டா பாம்பை இறக்கி விட்டுருக்காங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நல்ல வேலை அது நம்ம பார்த்துருந்துச்சுன்னா என்னமா சேஸ் பண்ணியிருக்கோம் நினச்சி பாருங்க. அந்த அனகொண்டா படத்துலலாம் பார்த்துருக்கோமே, அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு மைண்ட்லாம் யோசிச்சுட்டு போவோம். ஓகே, இப்போ பாருங்க. அது ஷேடோ பாருங்க, இதை பார்த்தா நான் பாம்புன்னு பயந்து இருக்கேன். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் போஞ்சு நான் பார்த்தேன். ஸோ இங்கே வரை தான் போஞ்சு. ஸோ நம்ம அது லெஃப்ட் சைடில் போனால் நம்ம ரைட்டு சைடு போவோம். ஸோ ஏன்னா அது ஒரே லெவலாக முடிச்சுன்னா இந்த 4 முட்டை, இந்த 2 முட்டை, அதாவது இது எத்தனை முட்டை இருக்குன்னு தெரியல, இந்த 2 முட்டையில் நம்ம உடச்சது வேஸ்ட்டாக போயிருக்கோம். ஸோ கேம் பிளேயோட டியூரேஷனும் வேஸ்ட்டாக தான் போயிருக்கும். அதனால தான் நான் அங்கே போகல. ஓகே, அந்த பாம்பு கட்டிக்கணுன்ட்டு ஏன் இது எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது. எந்த இடம் எங்கே போனால் எங்கே வரும்னு சுத்தமாக ஐடியா இல்லை. இங்கே பாருங்க, பக்கா வேறு ஆயிருக்கு. ஏன் அந்த மாதிரி அவருக்கு வேறு தெரியல. பாருங்க, இப்போ சரியாச்சு. ஏன் தெரியல, ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிடுச்சு. என்னோட பேசி அந்த மாதிரி ஆயிருக்கு போல இருக்கு. இன்னது பாருங்களேன், ரொம்ப ஸ்டக் ஆகி போகுது. ஒருவேளை இதுக்கு வர கேம் பிளே அப்படிதான் இருக்குமோ, இதுக்கு மேலே ப்ளே பண்ணுறது அப்படிதான் இருக்குமோ? ஐயோ, ஓகே, இப்போ ஓகே தான் நினைக்கிறேன். பாருங்க, ரொம்ப ஸ்டக் ஆகி தான் இருக்கு போகுது. ஓகே, இப்போ கொஞ்சம் ஓகேயாக தான் இருக்கு. ஸோ அந்த பாம்பு ரொம்ப நேராண்டனால அந்த மாதிரி ஆகுது, அந்த மாதிரி ஹேங் ஆகுது. ஒரு மாதிரி ஹேங் இல்லை, ஒரு மாதிரி பக்கா ஆகுதுன்னே சொல்லிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம 2 முட்டையை உடைச்சோம். ஸோ நம்ம ஒரு முட்டையை உடைக்கலாம். அந்த முட்டை எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஸோ மொத்தமாக 1 2 3 4 5 6 முட்டை இருக்கு. 6 முட்டை, நம்ம 6 முட்டையில் 2 முட்டையை உடைச்சிருக்கோம். ஸோ இன்னும் 4 முட்டை தான் இருக்கு. 4 முட்டை தான் இருக்கு. அந்த அனகொண்டா முட்டை, அது இந்த 4 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக உடைச்சி விட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அனகொண்டா எங்கே இருக்குன்னு தான் ரொம்பவே பயமா இருக்கு. பாருங்களேன், நம்ம தோத்துறோன்னு பயமா இருக்கு. வந்துச்சு அத்தனைக்கும் அது பார்க்கல. பட் அது சேஞ்சிங் பண்ணாமல் தான் இருக்கு. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எங்கே ஆளை காணல. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னமும் எங்கேயோ காமிக்குது. பட் எங்கே தான் இருக்குன்னு சுத்தமாகவே ஐடியாவே இல்லை. இந்த டிடெக்டர் வாயில உலகு வர டிடெக்டர். ஐயோ, ஒன்றும் சொல்றதுக்குள்ள வாயில நல்லா உழையுது. டிடெக்டர் எனக்கு சொல்ல தெரியும். பட் அது இந்த நேரத்துல தான் நல்லா ஃப்ளூப் ஆகும். பாருங்க, இந்த டிடெக்டர் எங்க காமிக்குது வேறு தெரியல. அதுதான் குழப்பமா இருக்கு. அந்த மேனுவல நான் சரியா படிக்காம வந்திருப்போம் போல இருக்கு. அதுல இதை பற்றி மென்ஷனே பண்ணல. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த முட்டை இருக்கிற இடத்துல பார்ப்போம்.
ஸோ இந்த மேப்லாம் பார்த்து ஓரளவுக்கு ஒரு ஒரு இது கண்டுபிடிச்சிட்டோம். E6. ஓ இதுதான் அது E6. ஓ இதெல்லாம் ஈயும் கண்டே பிடிக்க முடியும் எங்கதான் இருக்குன்னு. ஓகே E6. ஓ கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கதான் இருக்கு E6. ஓ ஓகே புரிஞ்சிச்சு இந்த மேப் எப்படி பார்க்கறதுன்னு. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போவோம். ஸோ நம்ம அடுத்த இன்னும் 4 முட்டை தான் இருக்கு. அந்த 4 முட்டையை சக்ஸஸ்ஃபுல்லாக உடைச்சோன்னா கேம் பிளே முடிஞ்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்னேக்கரு நம்ம வெளியெல்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எங்கே முட்டை இருக்குதா C7 இந்த இதாக இருக்கு. ஸோ இது கிடையாது. இந்த கேமரா ஏன் ஒரு மாதிரி நம்மளே பார்க்குது. நம்ம எங்கே போனாலும் அந்த அந்த பொசிஷனுக்கு அதுவும் பார்க்குது நம்மள. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பார்க்குற மாதிரியே இருக்குது. நிறைய இடத்துல அந்த மாதிரி கேமரா இருக்குது. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேனுவெல்லாம் பார்த்து தான் வந்துட்டோம். பட் எது எந்த இடத்துல இருக்குன்னு சுத்தமாகவே ஐடியாவே கிடைக்க மாட்டேது. சரி ஓகே இங்கே தான் எதுவும் இருக்கும். பட் நம்ம ரொம்ப தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்களேன் இந்த பாம்பு எங்கே மக்களே ஒரு ஓடி போச்சா வருங்களேன். நம்ம போய்கிட்டே இருக்கோம். பட் ஆளே காணும். ஒரு எங்கேயும் காண போயிருக்கோமோ பாருங்களேன் காணாவே போயிடுச்சு. ஒருவேளை நம்மளுக்கு பயந்து இருக்குமா எப்படி இருக்கும். நம்ம தான் அதுக்கு பயப்படுறோம். அப்படி இருக்கும்போது அது எப்படி நம்மளுக்கு பயப்படும். என்னமா சொல்றேன்னு பாருங்களேன். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுவோம். போயிடுவோம்னா இங்கே தான் நம்மளுக்கு இது கிடைச்சிச்சு. அதாவது 6வதுல ஒரு 3 முட்டையை உடச்சிட்டப்பா இப்படி தெரிக்குது பாருங்க. அதான் உடச்சாச்சு. ஸோ ஏதாவது ஒரு ஹைடிங் ஸ்பாட்டு தான் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ நம்ம இதில் ஒழிஞ்சிப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கேமை முடிக்கிறதுக்கு வந்துட்டோம். ஏன்னா நம்ம 6 முட்டையில் 3 முட்டையை உடச்சாச்சு. இன்னும் 3 முட்டை இருக்குது. 3 முட்டை உடச்சிட்டு 3 முட்டை உடைக்காதுன்னு பாருங்களேன். வந்து எட்டி பார்க்குது வேற என்ன ஆகுது அப்படின்னு முட்டை உடஞ்சிருச்சுன்னு. ஸோ எட்டி பார்த்து அதுவும் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம போனோம் அது போயிடுச்சா அப்படி போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா முடியல. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா அது அங்கே போனவே வேற எங்கேயாச்சும் உள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லவே இல்லை. அது போனவே தான் இருக்கு. ஆனால் அது பின்னாடி திரும்பி ஒரே சைக்கிள் அடிச்சு போட்டுருப்போது. அதுதான் ஒரு பயமா இருக்கு. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அடிச்சிச்சுன்னா சொல்லி முடிஞ்சுதான். ஸோ இப்போ நம்ம அது எங்கே இருக்குன்னு வேறு டிடெக்ட் பண்ணணும். ஸோ அது எங்கே இருக்கோ இல்லையோ நம்ம போது என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த முட்டையை தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த 6ல் இன்னும் 6ல் இந்த 3 முட்டை தான் உடைக்காமல் இருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக உடைச்சிட்டோன்னா இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை இந்த பாம்பு செத்துருமா என்னதுன்னு தெரியல. ஸோ அப்படி எண்டிங் தான் என்ன மாதிரி இருக்கும்னு எனக்கு சுத்தமாகவே ஐடியாவே இல்லை. ஸோ அந்த பாம்பு கிட்ட மாட்டாமல் போகணும். அதுதான் ஒரு மெயின் ப்ராப்ளமே. ஸோ எங்கே ஆளை காணும். நம்ம பார்த்தீங்களா இவன் சேசிங் ஸ்னேக்கு தான். பட் இது சேஸ் பண்ணாமல் எங்கெங்கேயோ ஓடி போயிடுது. ஒருவேளை நம்மளை பார்த்து பயந்து போகுது. உண்மையிலே அப்படிதான் இருக்க வாய்ப்பு இல்லையே. நம்மளை பார்த்து ஒரு பயப்படுற ஸ்னேக் நமக்கு போடுங்க. நம்மளுக்கு இது கிடைச்சிருச்சு. அதாவது இன்னொரு முட்டை இது நம்ம உடச்சி விட்டுருவோம் போடுங்க. அதாவது நான் நினைக்கிறேன் அதாவது நம்ம சீக்கிரம் கேம் பிளே முடிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க அதாவது 6ல் 4 முட்டையை உடைச்சாச்சு. இன்னும் 2 முட்டை தான் இருக்கு. அதை மொத்தம் மேப்பில் தேடி போடு பாருங்க. ஐயோ படி போட்டோம். நம்ம நல்ல வேலை நான் நினச்சா பார்த்துருக்கோன்னு பார்க்கல. இப்போ போக மாட்டேது வேற. இது வேற ஒரு ஹைடிங் ஸ்பாட் தான். பட் அது தெரிஞ்சுச்சுன்னா பார்த்துரும். சொல்லி முடிஞ்சு பார்த்துச்சு நினைக்கிறேன். என்ன ஒன்றும் பண்ணல. நான் பார்த்துச்சு எதுவுமே பண்ணல. இல்லை சொல்லி முடிச்சு மக்களே பார்த்துச்சு கடிச்சு போட்டுருச்சு. அதாவது இதை பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே வந்து இதோட நம்ம முடிச்சுப்போம். ஏன் நம்ம கஷ்டப்பட்டு 6ல் 4 முட்டையை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ ரியாக்ஷன் பண்ணுச்சு. இப்போ நம்ம திருப்பிலாம் அப்படி ப்ளே பண்ண யோசிச்சு பாருங்க. திருப்பி அவுட்டாக ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட வந்தால் கூட கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சாலும் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அது டெமோ வெர்ஷன் தான். ஸோ அப்படின்ட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுல் கேம் பிளே வந்துருச்சுன்னா அதையும் நான் பசங்க போடுவேன். எனக்கு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு சேஞ்சிங் எஃபெக்ட் தான் இருந்துச்சு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிக் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோனா போடலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்தி வரைக்கும் நான் வளர்த்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீங்களும் மிஸ் பண்ணுங்க அப்படின்னா